ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் பற்றி சொன்னோம்னா பார்க்க மாட்டேங்க, திருச்சி ஓடிடுவீங்க. நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க, நல்லது சொன்னால் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் சுதந்திரத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சுதந்திரங்கிறது என்னைக்கு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து வயசான கிழவி வரைக்கும் ரோட்டில் தனியாக நடமாட முடியுதோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம், உண்மையான சுதந்திரம். நம்ம நம்ம நாட்டுக்கு ரவைக்கும் பகலைக்கும் உறங்காமல் சுதந்திரம் வாங்கினாங்கல்ல, அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை யாராவது உருப்படியாக பயன்படுத்துகிறோமா? இல்லை, எல்லாருமே நம்ம அதை தவறாக தான் பயன்படுத்துகிறோம், என்னையும் சேர்த்து. அதனால் நல்லபடியாக சுதந்திரத்தை நல்லபடியாக பயன்படுத்துவோம். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, என் மைங்க இந்த மண்ணில் தண்ணியை ஊற்றி குழப்பி செவுத்தில் எப்படி அடித்து வச்சுருக்காங்க பாருங்க. இதை நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி விளக்கமரம் வச்சு கழுவணும். சரி வாங்க காருக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் எங்கள் காரு. நல்லா இருக்கா? கார் வச்சுருக்காங்க உடனே கோடீஸ்வரங்க அப்படி இப்படி நினச்சிடாதீங்க. இந்த கார் இந்த காருக்கு வயசு 25 ஆகுது. இந்த 25 வயசு காரை செகண்ட் ஹேண்டில் நாங்கள் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. சாவி உள்ளே இருக்குது, இருந்தாலும் திறந்துடுவேன். பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்கா? இது சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் சேட்டை. என் கையில் விரல் நெஞ்சிருக்கிறதுக்கு காரணம் யார்? இவங்க தான், இந்த காரு தான். இப்போ காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்று பூரா காரை கழுவி, கார் வெள்ளிக்கிழமை சமயபுரம் போகுது, அதனால் கொஞ்சம் மேக்கப் பண்ணி வச்சுருக்கு காரை. வந்துக்கிறேன். இப்போ காருக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்களா, நேற்று தான் காரை பூரா கழுவி சீட்டு அழுக்காகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வெள்ளை துணியை போட்டிருக்கு, இந்த பக்கம் காவி துணியை போட்டிருக்கு. எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தே முருகா, வெள்ளிக்கிழமை கார் எங்கே போகுது? சமயபுரம் போகுது, கூப்பிட்ருக்காங்க. அதனால் நேற்று பூரா அந்த அம்மாவை குளிப்பாட்டி இந்த வெள்ளையம்மாவை குளிக்க ஊற்றி மேக்கப் போட்டு வச்சுருக்காரு. வீட்டில் இருந்தால் குளிக்க மாட்டான், நம்மளை மாதிரித்தே எங்கேயாவது போனால் வந்தால் தான் குளிக்கிறது. கார் அப்படித்தான், இப்படியே இவ்வளோ பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. என்ன இருட்டாக இருக்குது திடீர்னு? இப்போத்தே வெளிச்சமாக இருக்குது. இந்த பூனையும் வச்சு நான் சம்பளம் வாங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. இப்போது ஆம்பர் வச்சு அந்த பேர் எனக்கு தெரியாதுங்க, வண்டி ஓட்டுவாங்கல்ல, அதை பார்க்கலாமா? ஆத்தி அந்த இருக்கு வருங்க, இதுதான் என் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அது மேலே தான் ஃபோனை வச்சு அதில் உட்காந்து எடுப்பேன் முந்தி. இப்போ ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, மூச்சு திணறல் வந்துடுது காருக்குள்ளே உட்காந்தா, மூச்சு விட முடியல என்னால். அதனால தான் என் காட்டுக்குள்ளே போயிடுறது. காட்டுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலைக்கு இந்த காரைத்தானே நம்பணும், இங்கேதான் வந்தாகணும். அங்கேயுமே மஞ்சள் துணியை போட்டு கட்டியாச்சு. ஏன் கட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போதில் மங்களகரமாக இருக்கணும்ல, அதனால். ஆமாங்க, இந்த கார் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. ரொம்ப வயசான கார் தான், இருந்தாலும் நம்ம தேவைக்கு வியாபாரத்துக்கு என் வீட்டுக்கார் பாத்திரம் வியாபாரம் பார்க்குறாருல. எங்கள் தொழில் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். அலுமினிய பாத்திரம் செஞ்சு விற்கிறோம். செய்ய முடியாத சூழ்நிலையில் காசு கொடுத்து வாங்கிக்கிறது. அந்த மாதிரி வாங்கி வியாபாரத்துக்கு போவாங்க. இதில் வியாபாரத்துக்கு போகிறதுனால வியாபாரத்துக்கு பைக்கில் கூட போகலாம். எதுக்காக இந்த வண்டி தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு, பிளாஸ்டிக்கு, தகரம், உடஞ்சி போன வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறாங்கல்ல, அது நம்ம 2 வீலரில் போனால் அது வாங்க முடியாது. இந்த மாதிரி காரு வச்சுருந்தா தான் அந்த பழசு பட்டையெல்லாம் ஏற்றி போட்டு கொண்டுட்டு வர முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, என் வீட்டுக்காரு நான் கல்யாணம் முடிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் சொன்னார். 2010 வாங்கினேன்னு சொன்னார். இது என்னை கல்யாணம் முடிஞ்சும்போது 2015.
நான் கல்யாணம் முடிஞ்ச வரையிலே 5 வருஷம் ஆச்சுன்னா இது டாட்டா ஏசி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டாட்டா ஏசி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என் வீட்டுக்காருக்கு லாரியும் ஓட்டி பழக்கம். 4 வீலர் ஆல் இண்டியா பர்மிட்டட் லைசன்ஸ் வச்சுருக்காரு தலைவர். லாரியும் ஓட்டுவார், எல்லாமே ஓட்டி பழகியிருக்காரு. அதனால் வியாபாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக தாங்க இந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கி. ரொம்ப கஷ்டம் இந்த வண்டியில். என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, மடக்குன்னு பெட்ரோலை குடிக்கும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 4-5 கிலோமீட்டர் தான் போகுமா. அது நம்ம கொஞ்சம் வந்து இப்போ இது வந்து கும்பகோணம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உள்ளே போனால் தான் கிராமங்கள் நிறையா வரும். கிராமங்களில் தான் நிறைய வியாபாரம் ஓடும்பாங்க. டவுனுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு யாரும் போட மாட்டாங்க. அதனால் கிராமத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு பெட்ரோல் போடணும் இல்லையா. இந்த மாதிரி தான் பெட்ரோல் போட்டு வண்டி போனால் தான் வியாபாரம் ஓடும். சிட்டிக்குள்ளே ஓடாது. அதனால் இந்த வண்டி வந்து வாங்கணும். ஏன் குட்டி யானையை விற்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழுதடைஞ்சு போயிடுச்சு. அந்த வண்டி நல்ல வண்டி, சூப்பர் வண்டி, ராசியான வண்டி. கொஞ்சம் வேலை வந்துருச்சு அந்த வண்டியில், வயசாயிருச்சு அந்த வண்டிக்கு. அதனால் அதை கொடுத்துட்டு, அதாவது அத்தையை கொடுத்துட்டு பாட்டி வாங்கின கதையாக போயிடுச்சு. அத்தையை விற்றுட்டு இந்த பாட்டியை வாங்கியிருக்கு. இந்த பாட்டி தான் இப்போதைக்கு எங்களுக்கு உசுறு, பாதுகாப்பு. இவங்க தான். நல்லா இருக்கா எங்கள் காரில் ஒரே ஒரு டேப் செட்டு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கம்மா வாங்க, பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், பழைய ஃப்ரிட்ஜு வாங்குவோம், ஓடாத மிக்சி வாங்குவோம், ஓடாத கிரைண்டர் வாங்குவோம். வாங்கம்மா வாங்க அலுமினியம் பாத்திரம்மா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லி அந்த டேப்பில் வந்து பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த இருக்குல்ல, அதுதான் டேப்பு. அதில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அது மூலிமா வியாபாரத்துக்கு போகும்போது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டு வெளியில் வந்து ஆஹா ஏதோ வந்திருக்கே வாங்கணுமே அப்படின்ட்டு வருவாங்க. இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இப்போ முன்னாடி வந்தாச்சு. அத்தே இப்படிதே உட்காந்து வீடியோ எடுப்பேன். எதுக்காக காருக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிறீங்க நிறைய பேர் கேட்பீங்கள்ல. அதாவது காருக்குள்ளே உட்காந்து இந்த 4 கதவை மூடிட்டோம்னா சவுண்டு வந்து வெளியில் கேட்காது. நம்ம வீடியோ எடுக்கிற சவுண்டு வெளியில் கேட்காது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் எங்கேயா பாட்டெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த சவுண்டு உள்ளே கேட்காது. அதுக்காக தான் காருக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்குள்ளே என்ன இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் காட்டுறேன். இங்கே பாருங்க என்ன இருக்குது. கழுவுன காருக்குள்ளே தண்ணி இருக்குது, ஒரு சீப்பு இருக்குது, ஒரு டம்ளர் இருக்குது வியாபாரத்துக்கு போனால் தண்ணி குடிக்க. இது இல்லாமல் ஒரு ஆயில் கேனு விருண்டப்பாதும், பட்டீஸ்வரன் துர்க்கையம்மன் சாமி இருக்குது. அவ்வளோதாங்க காரில் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் ஒரு டேப்பு சொன்னால, அந்த டேப்பில் தான் இதில் வந்து மெமரி கார்டு போட்டு அந்த சவுண்டெலாம் வரும். வேறு எங்கள் காருக்குள்ளே எதுவுமே இருக்காது. இப்படித்தான் எங்கள் காரு ஓடும். வயசானதுனால மெதுவாக தான் நடப்பாங்க. அப்புறம் இந்த என் விரல் கேட்பீங்களே நிறைய பேர் வீடியோவில், ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த விரல் அதுக்கு காரணம் இந்த காரு தான். காரு ஒரு 4-5 நாளாக ஓட்டாமல் போட்டார். 4-5 நாளாக ஒரு வாரம் ஒரு காரு ஓடலைனாலே அப்படியே உட்காந்துருந்த காரு. அதை வந்து தள்ளி பேட்டரி உட்காந்து போயிடும். தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து தள்ளுனாங்க அந்த காரை. தள்ளி கொண்டு போய் ஸ்டார்ட் ஆகலைன்ட்டு மறுபடியும் ரிவர்ஸில் தள்ளிட்டு வந்தார். என் வீட்டுக்காரர் இறங்கிக்கிட்டார், தள்ள ஆள் இல்லைன்ட்டு. அவரும் இறங்கி தள்ளும்போது இந்த டோரை வந்து திறந்து வச்சுருந்தார். கையை சைடில் வச்சுருந்தேன் பாருங்கள். சத்துன்னு கதவை ஒரு புட்டு. அன்னைக்கு வந்து இந்த ரத்தக்கட்டு இன்னும் கலர் மாறவே இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ஓகேங்க, எங்கள் காரை பார்த்தாச்சா. இது வந்து எங்களுக்கு இப்போ தெய்வம் மாதிரி. இதை வச்சுட்டே ஓட்டிக்கிட்டு இருக்குது எங்கள் வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.